உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல அத்தை, இது மோசடி ஃபைல். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க திட்டம் போட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அத்தை. இந்த விஷயம் எல்லாம் மாரி மேடத்துக்கு தெரியும். நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. மாரிக்குமா? அண்ணி, நீங்க சொல்லுங்க அண்ணி, இது ஏன் குழந்தையா இல்லையா? மாரி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, இந்த குழந்தை ஸ்ரீஜா தினேஷ் குழந்தை இல்லையா? ஆமா மாமா, இது நம்ம ஸ்ரீஜா தினேஷ் குழந்தை இல்ல. மாறி அவங்க சொல்ற மாதிரி அவங்க குழந்தைதான். அண்ணே, அவங்க சொல்றதுதான் உண்மை. ஆஹா, மாரி நல்லா கவுத்துட்டாளே. அத்தை, மாறி போய் சொல்ற அத்தை. நான் உங்க பக்கம் இருந்ததால மாறி என் மேல கோவமா இருக்க அத்தை. சமயம் பார்த்து என்ன பழி வாங்குற அத்தை. அத்தை, அவ குழந்தை காணாம போச்சுல அத்தை. அந்த பொறாமையில என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அத்தை. ஸ்ரீஜா, ஏற்கனவே நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ வயித்துல துணிய கட்டிக்கிட்டு ஏமாத்தினியே, அப்போத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வயித்துல குழந்தை இருக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா குழந்தை இருக்கிற மாதிரி வயித்துல துணி மூட்டை உள்ள வச்சு உங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ கோயிலுக்கு போகும்போது கூட குழந்தைய அம்மா கிட்ட சேர்த்து வைன்னு சொன்னல. குழந்தை கோயில் உண்டியல்ல விழுந்ததுக்கு காரணமே அதுதான். இல்ல அத்தை. மாரி மேடம் சொல்றதுலயும் நம்பிக்கை இல்லைன்னா சூர்யா சார் கிட்ட கேட்டு பாருங்க. அவர் உண்மை என்னன்னு சொல்லுவாரு. சூர்யாவா? இவனுமா? ப்ரோ, மாரி அண்ணி போய் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியும். மாரி சொல்றதுல உண்மைதான். சுத்தம். My God. சூர்யா மாப்பிளையும் கவுத்துட்டானே, போச்சு. இதுக்கப்புறமும் கூட உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்க சங்கரபாண்டி சார் கிட்ட கேளுங்க. ஐயோ, ஐயோ, பால் நம்ம பக்கம் திருப்பிடுச்ச. உங்க மருமக ஸ்ரீஜாவை அட்மிட் பண்ணியிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரூமுக்கு பக்கத்து ரூமை புக் பண்ணி கொடுத்து என் ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் உங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்ததா செட்டப் பண்ணது இந்த சங்கரபாண்டி சார் தான். இதோ நிக்கிறாளே மாறி, இவளை எனக்கு பிடிக்காதுதான்.
எங்க 2 பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவ கூட எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணதே இல்ல. வயித்துல துணியை கட்டிக்கிட்டு கர்ப்பம்னு போய் சொல்லி எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்கடி நீ, எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்க. செக்கப்க்கு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடும் போதெல்லாம் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி போய் சொல்லி ஹாஸ்பிடலுக்கு வராமல்லாம் நீ டிராமா பண்ணிருக்கல. உன் வயத்துல என் குடும்ப வாரிசு வளருதுன்னு உன்னை என் உள்ள கையில வச்சு நான் தாங்குனேனேடி. எப்படி தாங்குன? உனக்கு பணிவிட செய்ய இதோ இந்த பாண்டி வேற. யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து அது உனக்கும் என் மகனுக்கும் பிறந்த குழந்தைன்னு வாய் கூசாம போய் சொல்லிருக்கியே. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் உனக்கு. தப்புதான் அத்தை, நான் பண்ணது தப்புதான் அத்தை. புத்தி கெட்டு போட்டா தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. கிட்ட வராத. இதுக்கப்புறமா உன்னை நான் மன்னிச்சா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. மா, வெளிய போன்னு சொன்னேன். தாரா, ஸ்ரீஜாவை எதுக்கு இப்போ? தயவு செஞ்சு யாரும் இதுல வராதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு விட்டுடுங்க. அத்தை என்ன வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க அத்தை. நான் இந்த வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்துக்கிறேன் அத்தை. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன். பதில் சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.